முருகப்பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி என்னோட வீடு இருக்கு சார். ஓகே சார். எனக்கு இந்த அப்ரூவல் பத்திலாம் ஒரு பிளானும் கிடையாது சார். எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன், அங்க G+2 தான் அப்ரூவல் கொடுக்குறாங்க போல சார். எனக்கு தெரியாம எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் கட்டிட்டேன் சார் நான். ஓகே. இப்போ வந்து கவர்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வருது மொத்த பில்டிங்கும் இடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆமாம் சார், இது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஹைட் ஆஃப் த பில்டிங் என்ன, நான் இப்போ ரோடை வச்சு ஃப்ரண்ட் செட் பேக்கு, இந்த பில்டிங்ஸ்னுடைய ஹைட்ஸு ரூல்ஸு இதை பற்றி இவங்க தெரியாமல் நிறைய பேர் இப்போ செய்கிற தப்பு என்னென்னா, இந்த வியூவில் இவர் பார்த்தீங்கன்னா G+2 தான் எலிஜிபிள்ன்றாரு. அப்படி இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே கம்பைன் பில்டிங் ரூல்னுடைய நாம்ஸ் தான். ஸ்டில் +3 வரல எலிஜிபிலிட்டிஸு. இல்லாட்டி கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு, இவர் 3rd ஃப்ளோர் கட்டினது தப்பு. 3rd ஃப்ளோர் கட்டினார்னா அது எலிஜிபிலிட்டிஸ் செட்பேக்ஸ் நோ டிவியேஷன் இருந்தால் அதை வந்து நம்ம அடுத்த கேட்டகரிக்கு கொண்டு போகலாம். ஆனால் ஸ்டில் +3 தான் இவருக்கு எலிஜிபிலிட்டிஸ். G+2 ரோட் வித்தை பொறுத்து செட்பேக்கை பொறுத்து இவருக்கு எலிஜிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா அப்ரூவல் கிடைக்கும். பட் இந்த நேரத்தில் குமுத நேயர்களுக்கு சொல்கிறது, இவர் சொன்னது போல தான், நம்ம வந்து வாங்குகிற அப்ரூவல் G+2னா G+2 கட்டுங்க, ஸ்டில் +3னா ஸ்டில் +3 கட்டுங்க. அதுக்கு மேலே ஒரு ஷெட்டு போட்டுக்கலாம், அதுக்கு மேலே ஒரு ரூமை கட்டிக்கலாம், மேலே ஒரு பாத்ரூம் டாய்லெட் போட்டு அதுக்கு மேலே வந்து டேங்கை கட்டலாம். இதெல்லாம் அட்வைசபிள் கிடையாதுங்க. அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னைக்காக இருந்தாலும் உங்கள் பில்டிங்க்கு இந்த மாதிரி நோட்டீஸ் வரும், அதை ஃபேஸ் பண்ணவே முடியாது. பட் எலிஜிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா எங்களை போல் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 100% அன்ஆத்தரைஸாக அந்த மாதிரி கட்டாதீங்க. உங்கள் எலிஜிபிலிட்டிஸ் என்னான்னு தெரிஞ்சிங்க, அது விஷயமாக நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்களே உங்களை நெருக்கத்தில் இருக்கிற ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர், எங்களை போல் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியரை பாருங்கள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதனுடைய விளைவு தான் உங்களுக்கு யார் பண்ணாலும் இந்த தப்பு. பக்கத்தில் 4 மாடி கட்டிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்காது, உங்களுக்கு வரும். இது வந்து நான் ஒவ்வொரு நிகழ்வுலையும் சொல்கிறது, கார் பார்க்கிங்காக வைங்க. ஒரு ஃப்ளோர் அன்ஆத்தரைஸ்டாக கட்டலான்ற முடிவுக்கு யாரும் போகாதீங்க. இது போல் சிக்கல்கள் வரும். லீகலாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். லீகலாக கண்டிப்பாக அப்ரூவலை வந்து ஒபே பண்ணணும், அப்ரூவல் நாம்ஸை ஒபே பண்ணணும். இன்றைக்கி வந்து வீடுகள் வந்து சிக்கலே எங்கே வந்து வருதுன்னா, நெய்பர் பக்கத்து வீட்டில் இருக்கிற பிரச்சனை தான் அவங்களுக்கு. இதில் ஒரு அன்ஆத்தரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷனாக இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டால் தான் வந்திருக்கும். ஆனால் 100% இவர் கட்டினது தப்பு. அந்த தப்பை இவர் திருத்திக்கணும். திருத்தலைன்னா இவருக்கு எலிஜிபிலிட்டிஸ் கிடைக்காது. கண்டிப்பாக சீல் வைக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. மேபி இவரது கீழே கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு கிளியராக இருந்து தேர்ட் ஃப்ளோர் மட்டும் டிவியேட்னா 3rd ஃப்ளோர் மட்டும் சீல் வைப்பாங்க. அந்த மாதிரி நாம்ஸும் இருக்குது. அது எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் எங்களை போல் ரெஜிஸ்டர் இன்ஜினியர் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.